நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிப்போம் ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 2. ரோமன்ஸ் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஆமென். போன வாரம் இந்த நிகழ்ச்சியை தொடங்கணும், போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. அதுல 2 டாபிக் கவர் பண்ணியிருந்தோம். இன்னும் மீதம் இருக்க டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணலாம். ஸோ தலைப்பு மனம் புதிதாக வேண்டும் என்பதுதான் நம்ம போன வாரத்தில் ஆரம்பிச்சோம். ஸோ இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமலும். இந்த உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட சொன்னது நம்ம எல்லாருமே. இந்த உலகத்தாரை போல வாட நம்ம யாரும் அடைக்கப்படவே இல்லை. இந்த உலகம் எனக்கு வேண்டாம், மேலான காரியங்களை நோக்கி கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக அவரை தரிசித்து நாம நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசித்து என்றென்றைக்கும் அவரோட கூட இருக்கணும் என்பதுதான் நம்ம எல்லாருடைய இலக்காக இருக்கு. அப்போ அந்த டைரக்ஷனை நோக்கி நம்ம எல்லாரும் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி போகும் பொழுது முதல் காரியம் இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்றது பாக்குறோம். இப்போ உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அப்ப உலகத்தாரை போல நான் வாழக்கூடாது அப்படின்னு முடிவை நம்ம எல்லாரும் எடுத்திருக்கிறோம். அடுத்ததா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாங்கள். மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம எல்லாரும் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். இது நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகள் தான், நம்ம யாருக்கும் தெரியாம இல்லை. ஆனா பழைய மனுஷன் சுபாவ எண்ணங்கள், அந்த கார்னல் மைண்டுக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றி எடுத்து போட்டுட்டு புதிய மனுஷனாக மறுரூபமாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை போல இந்த பூமியில வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். இது நாம் எல்லாரும் அறிந்த பிள்ளைகள். அப்போ மறுரூபம் ஆக வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணுமாம்? இந்த வசனத்தின்படியாக நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். இப்ப பழைய மனுஷனுடைய மனசு போன போக்கு நம்ம எல்லாரும் போய்கிட்டு இருந்தோம். ஏன்னா பிசாசானவன் தன்னுடைய இச்சைகளை நம் மூலமாக நிறைவேற்றி கொண்டிருந்தான். நாமும் கூட அவனுடைய இச்சைகளை என்ன என்று தெரிந்து கொண்டு நமக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த காரியங்களை நம்ம சந்தோஷமா நம்ம செயல்பட்டோம் நம்ம எல்லாருமே. ஆனா இன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தது பிறகு அந்த பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. அப்போ இது எல்லாம் அறிந்த பிறகு கூட நம்ம வாழ்க்கைய ஞானஸ்நானத்தின் மூலமாக சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லா பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு நம்ம கிளீன் ஸ்லேட்டா நம்ம வாழ்க்கையை மீண்டும் நம்ம நிக்கோதேமு கேட்கறது போல, அப்ப என் தாயின் வயிற்றில் நான் மறுபடியும் பிறக்கக்கூடுமா அப்படின்னு கேட்ட பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜலத்திலும் ஆவியிலும் மீண்டும் பிறக்க வேண்டும் என்பது ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ நம்ம எல்லாரும் ஜலத்துல பிறந்திருக்கிறோம். மீண்டுமாக ஒரு சிறு குழந்தை எப்படி பூமியில பிறக்கும் பொழுது எந்த பாவமும் அறியாமல் ஒரு பிறக்குதோ, அது போல நாமும் கூட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீண்டுமாக பிறந்திருக்கிறோம். அப்போ நம்ம பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் கழுவப்பட்டாயிடுச்சு. இப்ப கழுவப்பட்ட பிறகு அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப பழைய மனுஷனுடைய சுபாவ குணங்களை நம்ம மாற்ற வேண்டும். அது மாற்றுறதுதான் நம்மளுடைய லைஃப் டைம் எக்ஸசைஸ். நம்ம இயேசு கிறிஸ்து வருகிற நாள் மட்டும் நமக்கு ஒவ்வொரு நாளும் அதை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அப்ப மனம் புதிதாகிறது அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. எப்படி மனம் புதிதாக வேண்டும் என்ற காரியங்களை குறிச்சுதான் போன வாரத்துல நம்ம ஆரம்பிச்சோம். அப்போ மனம் புதிதாகணும் அப்படின்னா நம்ம சில காரியங்களை பகுத்தறிய வேண்டும். எது தேவனுடைய பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று. இப்போ தேவனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, அவருடைய சித்தம் என்ன, இது செய்த சித்தம் இருக்காதான்ற மாதிரி எல்லாவற்றையும் டிசைன் பண்ணி அதை பகுத்தறிந்து, அப்போ ஒரு கார்னல் மைண்ட், ஒரு சுபாவ மனுஷனுடைய எண்ணங்கள் நமக்கு வரும் பொழுது இது கர்த்தருடைய சித்தமாக இருக்குமா இல்லையான்றதை நிதானித்து பார்த்து, ஒருவேளை அது கர்த்தருடைய சித்தமாக இல்லைன்னா அதை மாற்றத்துக்கு கொண்டு வந்துட்டு நம் மனதை புதிதாக்கி கொண்டு வரும் பொழுது கண்டிப்பா நம்மால மறுரூபமாக முடியும்ன்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா அந்த மைண்ட் ரினுவல், அந்த மனம் புதிதாகக்கூடிய காரியங்களை ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் நாம் தினந்தோறும் வாழ்ற காலகட்டத்துல இங்க அந்த ஒவ்வொரு நிமிஷமும், ஏன்னா சண்டே பைபிள் ஸ்டடி பண்ற போது மட்டும் கிடையாது, இல்ல நம்ம பைபிள் வாசிக்கும் போது மட்டும் கிடையாது, இல்ல ஜெபம் பண்ற மட்டும் கிடையாது, இல்ல இந்த 8 மணி பைபிள் ஸ்டடி மட்டும் கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய இருதயம், நம்ம மைண்ட் பாத்தீங்கன்னா ஒரு போர்க்களம் மாதிரி. இட் இஸ் அ பேட்டில் ஃபீல்டு. போன வாரம் டிஸ்கஸ் பண்ணோம், இது பல தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயத்த. 60,000 சிந்தனைகள் நம்ம இருதயத்துல வருகிறது. அதுல 80% சிந்தனைகள் பாத்தீங்கன்னா எதிர்மறையான சிந்தனைகள் தான். அப்போ அந்த எதிர்மறையான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம அதை விட்டு ஒழித்து விட்டு கர்த்தருக்கு பிரியமான தாட்ஸை நம்ம வாழ்க்கையில் நடப்பிக்க ஆரம்பிக்க வேண்டும்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்த மைண்ட் அப்படின்றது ஒரு பேட்டில் ஃபீல்டு, இது பெரிய போர்க்களமாக இருக்கிறது. நம்ம அதை போர்க்களம் என்று உணர்ந்து அதை எதிர்த்து நின்னா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஜெயிச்சா மட்டும்தான் மனம் புதிதாகும் என்பதை நம்ம சென்ற வாரம் சில காரியங்களை பார்த்தோம். அப்போ அது நம்ம அந்த மைண்ட பேட்டில் ஃபீல்டுன்னு தெரியாம நம்ம திரும்பவும் அந்த பழைய மனுஷனுடைய சுபாவ குணங்களே வாழ்ந்து கொண்டே இருந்தோம்னா
ஒருபோதும் தேவனுடைய சித்தத்தை நம்மால நிறைவேற்றவே முடியவே முடியாது. அப்ப தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னா அந்த பழைய மனுஷனுடைய எண்ணங்களை வந்து புதைத்து விட்டு புதிதாக பிறந்த குழந்தைகளாக நாம் ஒரு புதிய மனதோடு, அந்த மனம் புதிதாகிறதுனாலே நாம் மருவமாக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த பூமியில வந்து சஞ்சரிக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மைண்ட் ரினிவல் அப்படின்றது ஒரு நாள் நடக்கக்கூடிய காரியமே அல்ல. இது ஒவ்வொரு நாளும். ஏன்னா நமக்கு நிறைய ரத்தத்திலேயே ஊர்னு சில காரியங்கள் இருக்கும். அது நமக்கு தவறா சரியான்னு கூட நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தன்மை இல்லாம, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, மசில் மெமரி. ஒண்ணும் இல்ல, போன்ல வந்து பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னு வச்சுங்களேன், ஒண்ணு கண்ணை மூடிட்டு விரல மட்டும் வச்சுட்டு நீங்க அமுக்கி பாருங்களேன், பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம அறியாம வரும். ஏன்னா அந்த விரலுக்கு அந்த கமாண்ட் தெரியும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு மீண்டும் 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 பண்ணதுனால அந்த மசிலுக்கு அந்த மெமரி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது போல நாமும் கூட சில காரியங்களை பிறந்தது முதல் இன்னைக்கு செஞ்சுட்டே இருப்போம். அது நமக்கு வந்து கூட இருக்குன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அதோட வந்து லைத்து நம்ம வந்து அதோட வந்து ஒன்றித்திருப்போம். அது பாவம்ன்ற கூட டிசர்ன் பண்ணாம அதோட கூட சேர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்போம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம வந்து இயேசுவை நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வந்து அறிந்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் தேவன் ஒரே நாள்ல வெளிப்படுத்தி காட்டல, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்போ பரிசுத்தமா இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமாக மாறட்டும் என்று அவர் சொல்வது போல நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம மைண்ட் ரினியூ ஆகி நம்ம ப்ராசஸ்ல இருந்துகிட்டே தான் இருக்கிறோம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல இது ஒரு நாள் நடக்கக்கூடிய காரியம் அல்ல, இட் இஸ் an ongoing process அப்படின்ட்டு தான் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மறுரூபம் ஆகணும் அப்படின்னா அது வந்து மேலோட்டமாக இல்ல, உட்புறத்துல இருந்து வெளிப்புறமாக நம்ம வந்து எல்லாவற்றையும், இப்போ ஒண்ணும் இல்ல, பரியாசம் பண்றது தப்பு, இல்ல கோவப்படுறது தப்பு, பொய் சொல்றது தப்புன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அது உள்ள இருந்து வெளியே கம்ப்ளீட்டா 360 டிகிரிக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம உள்ள கொண்டு வந்தாதான் மட்டும்தான் நாம் மறுரூபமாக முடியும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்னால ஏன் இதெல்லாம் செய்ய முடியும்னு பார்க்கும்பொழுதுதான் இந்த உலகத்தோட தாக்கம் நிறைய இருக்கு. இல்ல பழைய மனுஷனுடைய சுபாவ குணங்கள் சிலது இருக்குது. இல்ல நான் ரொம்ப நாளா நான் டிராவல் பண்றேன், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப நாள் டிராவல் பண்றேன், எனக்கு ரொம்ப சோர்ந்து போச்சு, நான் எவ்வளவுதான் மனமாற்றத்துக்குள்ள வருது, இல்ல நான் மனம் மாறி வந்தா என்னை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, என் சொந்தக்காரங்க எனக்கு மதிக்க மாட்டாங்க, என்னோட கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என் லைஃப்ல கிடைக்காம போயிடுன்னு சொல்லிட்டு இந்த உலக தாக்கம், ரிஜெக்ஷன், இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சோர்வு, இல்ல பழைய சுபாவ மனுஷனுடைய எண்ணங்களை வந்து மாற்றத்தை கொண்டு வராம, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. நான் மனம் மாறி வராம இருக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. இது என்ன அப்படின்றத நீங்க அமர்ந்திருந்து யோசிச்சா மட்டும்தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா உங்களுக்குரிய காரியங்கள் எனக்கு தெரியாது, எனக்குரிய காரியங்கள் உங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும், எங்கெங்கெல்லாம் நான் வந்து பின்தங்கி இருக்கிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படின்றத நம்ம நிதானித்து பார்க்கணும். சோ போன வாரம் முதல்ல நான் பார்த்த தலைப்பு என்னன்னா, உலகத்தின் பிணைப்பிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படின்றது. அதான் ஆரம்ப வசனம் சொல்லுது, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாத, இந்த உலகத்தார போல வாழாத, அது வந்து எடுக்கப்பட்ட ஜனம் தான் நீன்றதை நம்ம போன வாரம் பார்த்தோம். போன வாரம் அதை பார்க்கும் பொழுது முக்கியமான சில பிரச்சனைகள் என்னன்னா, இந்த உலக தாக்கங்கள் இருக்கு பாத்தீங்களா, நம்ம வந்து வெளியே போறோம், சில காரியங்களை பாக்குறோம், என்னடா இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களே, என்னால அப்படி இருக்க முடியலையே, நான் வந்து எவ்வளவோ என்னை ஒடுக்கி அடக்கி நான் நடக்கிறேன், ஆனாலும் கூட எனக்கு டெம்டேஷன்ஸ் நிறைய வருது நமக்கு. அப்போ உலக காரியங்களை பார்க்கும் பொழுது அவங்கள போல நம்மளால இருக்க முடியலையே, அவங்க நல்லா வந்து சம்பாதிக்கிறாங்க, நல்லா பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்க, அவங்க நெட்வொர்க் ரொம்ப பெருசா இருக்குது, அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ட்ரிங்க்ஸ் பண்றது, சிகரெட் பிடிக்கிறது, இந்த மாதிரி உலகத்துடைய காரியங்களை வந்து எல்லாரும் ஈடுபடுறாங்க, அது வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து பிரிந்து நம்ம வந்திருக்கிறோம். ஆனா சம்டைம்ஸ் அதை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த உலக தாக்கத்தோட போராட்டம் நமக்கு உண்டாகுறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் கூட அது நமக்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுது நம்ம எதற்காக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் என்பதை நம்ம ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தாலே அதெல்லாம் ஒன்றுமே இல்லாம நமக்கு போயிடும். ஏன்னா நம்ம வந்து கடைசி டெஸ்டினேஷன் வந்து இதுதான், நித்திய ஜீவன் தான். அப்ப அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதற்கு சத்ருவானவன் வந்து வசனம் சொல்றது போல பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அப்படின்ட்டு அவன் 1-2 பிளான் மட்டும் வச்சுக்கிட்டு இல்ல, அவன் அநேக பிளான்ஸ் வச்சுட்டு இருக்கான் நம்ம வந்து நம்மளை வந்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறதுக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு உலக தாக்கத்துல இருந்து இந்த பிணைப்பு வந்து விடுபட வேண்டும். அப்ப அது நம்ம ப்ரையாரிட்டி கிடையாது. அந்த மாதிரி சத்து நம்ம வந்து விரிக்கும் பொழுது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், தேவனுடைய அந்த சிலுவையை மரணத்தை நினைவு கூர்ந்து எதற்காக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், நான் பரலோகத்துக்கு போகணும், அதற்காக நான் பரிசுத்தம் உள்ள பிள்ளையாக வாழ்வேன்றதுதான் நம்ம கமிட்மெண்ட். நீங்களும் நானும் உடன்படிக்கை செய்திருக்கோம் கர்த்தரோட. அப்ப அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அப்ப இந்த உலக காரியத்தை பார்க்கும் பொழுது அது நமக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிட்டுன்றத நம்ம போன வாரத்துல பார்த்தோம். அதுக்குரிய ஒரே வசனத்தை தியானிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 16 வரை. 1 John 2:15-16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும்
ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். ஆமீன். ஆமென். சோ ரொம்ப தெளிவா இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த உலகத்துக்கு எப்படி ஒத்த வேஷம் நம்ம தரிக்க கூடாதுன்றத ஒரு ஆன்சர் மாதிரி, ஒரு கொஸ்டினோட ஆன்சர் மாதிரி நமக்கு வருகிறது. சோ இந்த உலகத்தை நம்ம வந்து நேசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்முடைய இருதயம் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவோட இருக்காது அப்படின்றத ரொம்ப தெளிவா இந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 15 சொல்கிறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இப்போ பிதாவை நம்ம நேசிக்க மாட்டோம். ஏன்னா உலகத்தோட ப்ரையாரிட்டி, அதோடைய தாக்கங்கள் அதுதான் மேலோங்கி இருக்குமே தவிர தேவன் மேல் வைக்கிற அன்பு அது கீழே தான் இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் படிக்கு வந்துடுறாரு. அப்ப 1ஆம் கற்பனையாகிய முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு வலிமையோடும் கர்த்தர் மீது அன்பு கூற மாட்டோம். ஏன்னா அந்த மாம்சத்தோட அந்த எண்ணங்கள் நமக்கு மேலோங்கி இருக்கிறது, அந்த உலகத்தோட எண்ணங்கள் நமக்கு மேலோங்கி இருக்கிறது. அப்ப மேலோங்கி இருப்பதனால் பிதாவின் அன்பு நமக்கு குறையும். அப்ப முழு இருதயத்தோட எப்படி நம்ம கர்த்தரை நேசிக்க முடியுன்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 3 காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. 1 மாம்சத்தின் இச்சை, இன்னொன்னு கண்களின் இச்சை, இன்னொன்னு ஜீவனத்தின் பெருமை. இது எல்லாம் உலகத்தில் உண்டானது. இப்போ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, இந்த உலகத்தின் பிணைப்பிலிருந்து நான் விடுபட வேண்டும்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. அந்த செக் பாயிண்ட் தான் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டாலே போதும், நம்முடைய நிலைமை என்ன என்பதை நம்மளால கண்டுபிடிக்க ரொம்ப எளிமையா இருக்கும். அப்போ மாம்ச இச்சைன்னா அப்படின்னா என்ன அப்படின்னா, தன்னுடைய மாம்சத்துக்குரிய தேவைகளை வந்து ஒரு சந்திப்பது, அது இச்சைகளோட சந்திப்பு. எக்ஸாம்பிள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து மாம்சத்தின் இச்சை. எக்ஸசிவான ஈட்டிங், அதிகப்படியாக அந்த உணவின் மேல இருக்கிற அந்த ஆசை, அந்த உணவு பழக்கத்துல வந்து அது தேவை இருக்கோ தேவையில்லை, எப்ப பார்த்தாலும் எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு எதையாவது பார்த்தோம்னா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த அன்கன்ட்ரோலபிள், அந்த கிளட்டனி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க இங்கிலீஷ்ல, அந்த உணவு பிரியம். அப்ப அதுவும் மாம்சத்தின் இச்சைகளாக இருக்கிறது. இப்போ வந்து அடுத்ததா இந்த கோபம், இந்த வந்து சோம்பேறித்தனம், இது எல்லாம் மாம்சத்தின் இச்சைகள். நான் சொல்றது ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்றேன், நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. அப்படின்னா என்ன, மாம்சத்தின் இச்சைனா என்னன்ற ரிசர்ச் நீங்க பாருங்க. அடுத்து கண்களின் இச்சை. அப்போ நமக்கு வந்து சில காரியங்களை பாக்குறோம், அது நமக்கு தேவை இருக்கோ தேவை இல்லையோ அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். பார்க்க நல்லா இருக்கே, நம்ம கிட்ட நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு பொருள் மேல ஒரு ஆசை, இல்ல ஒரு ஜெலசி, மத்தவங்க கிட்ட நமக்கு இருக்குது ஆனா நம்ம கிட்ட அது இல்லையே அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி இந்த கண்களின் நிச்சயம் கூட கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது. இன்னொன்னு ஜீவனத்தின் பெருமை. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும், எனக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு சில காரியங்கள் இருக்காது வாழ்க்கையில, தனக்கு சில ஞானம் கூட இருக்காது. அந்த ஞானம் இல்லைன்னா கூட எனக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு யாருக்கும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி மற்றவர்களை இன்ஃபீரியரா வந்து நினைச்சுக்கிட்டு தன்னை சுப்பீரியரா ஃபீல் பண்ண வைக்கிறது, தன்னை வந்து மேன்மையாகவும் மற்றவர்களை வந்து கொஞ்சம் அடிமட்டத்துல வந்து வச்சு யோசிக்கிற மாதிரி சில எண்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம். சோ இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாமே நமக்கு வந்து டெம்பரவரியா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்குமே தவிர, ஆனா ஒரு ஒரு காலகட்டத்துக்கு நிரந்தரமான சந்தோஷம் நமக்கு கிடைக்க போறது இல்ல. ஆனா ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த காரியங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இட் இஸ் அ ட்ராப். இது ஒரு கண்ணி. அந்த கண்ணியில நம்ம வந்து விழுந்து போகாத பிள்ளைகளாக இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்பதுதான் நம்ம பாக்குறோம். ஏன்னா இதை சூஸ் பண்ணோம்னா, இதுல ஏதாவது ஒரு காரியம், இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒரு காரியத்தை சூஸ் பண்ணா கூட நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது, அவருக்கு கீழ்ப்படிய முடியாது. அப்போ ஒருவேளை இதாவது நமக்கு வாழ்க்கை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அது வந்து ரீஆர்டர் பண்ணுங்க, அந்த ப்ரையாரிட்டியை மாத்துங்க. மாத்த ஆரம்பிச்சுட்டு அப்பதான் நம்மால வந்து மனம் புதிதாக முடியும். மனம் புதிதானா மட்டும்தான் நம்மால மறுரூபம் ஆக முடியும்ன்றதை பார்க்கிறோம். 2வதா சென்ற வாரம் நாம் பார்த்த தலைப்பு வந்து நம்முடைய எண்ணங்கள் துவங்கும் இடத்தை நாம் அடையாளம் காண வேண்டும் அப்படின்ற தலைப்புல சில வசனங்களை பார்த்தோம். நான் வருகிற எல்லா எண்ணமும் வந்து தேவனிடம் வந்து வருவது கிடையாது. ஆரம்பத்தில் சொன்னது போல 60,000 சிந்தனைகள், அதுல 80% வந்து எதிர்மறையான சிந்தனைகள். அது பிசாசு வைக்கிறானா, மாம்சம் பேசுதா, ஆண்டவர் பேசுறாருன்றத அந்த டிசர்ன்மெண்ட் கூட நம்ம எல்லாரும் வரணும். ஏன்னா எல்லா எண்ணங்களும் கர்த்தரிடம் இருந்து வருவதும் இல்லை, எல்லா எண்ணங்களும் பிசாசும் பண்றது இல்லை, எல்லா எண்ணங்களும் மாம்சமும் பண்றது கிடையாது. அப்போ பெரும்பாலும் அது எங்கிருந்து துவங்குகிறது என்று யோசிச்சு பாருங்க. அடுத்தது நம்முடைய சிந்தனைகள்ல வந்து அதிகப்படியான கவலை, இதை குறித்தும் எல்லாவற்றையும் குறித்து ஒரு கவலை. அந்த கவலை தான் நம்ம வந்து பெரும்பாலும் நம்மை ஆளுகை செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆனா அந்த கவலைக்கு இடம் கொடுக்க நம்ம வந்து தேவனை நோக்கி இருக்கிற பிள்ளைகள் இல்லாம அந்த கவலை நம்மை ஆட்கொண்டு விட்டு அதிலேயே நிலைத்திருந்து நம்ம வந்து ஆவியில வளர விடாம நம்ம சோர்ந்து போகிற சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. அப்போ எண்ணங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதை வளர விடாம, தவறான எண்ணங்கள் 80% வந்து என்ன சொன்னேன்,
எதிர்மறையான சிந்தனைகள். அந்த எதிர்மறையான சிந்தனைகளுக்கு வந்து அந்த எண்ணங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வளர விடவே கூடாது. எப்பெல்லாம் அது எதிர்மறையாக இருக்கிறதோ, ஏன்னா நமக்குள்ள நூத்துக்கணக்கான வசனங்கள் இருக்குது. நம்ம எல்லாருக்குள்ளயும் அவ்வளவு வசனங்கள் இருக்குது. நான் டெய்லி அட்டென்ட் பண்ற பைபிள் ஸ்டடி நம்ம படிக்கிறோம். ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாரு. இருதயத்துல பிரமாணமாக நம் எல்லாருக்கும் நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவ்வளவு வசனங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கும்போது எங்கேயாவது ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனை, ஒரு பாவத்துல வந்து விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு தீர்க்கமாக கேட்கும். கேட்காம போக வாய்ப்பே இல்லை. அவர் வசனத்தின் மூலமாக நமக்கு பேசுவார். இது செய்யலாம், இது செய்யக்கூடாது. ஒருவேளை ஒரு பரியாசம் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அந்த இடத்துலன்னா, உடனே உங்களுக்கு வந்து பரியாசம் வசனம் வந்து கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். வம்பு, புத்தியமான பேச்சு, பரியாசம், தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்வதே தகும் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். உணர்த்துற பிறகு நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியை வந்து ஆண்டவரே நீங்க சும்மா இருங்க, நான் வந்து இந்த இடத்துல பரியாசம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டு இயேசுவானவர் வந்து மியூட்ல போடுறோமா? இல்ல. அவர் பேசின பிறகு நம்ம வாய்களை வந்து கட்டி கொண்டு, இல்ல ஆண்டவருக்கு இது பிடிக்காது, நான் பரியாசம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அமைதியா இருக்கமா? இதுதான் சேலஞ்ச். அப்போ நம்ம இதை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எண்ணங்களை வந்து எதன் மூலமாக வருகிறது, அது தவறாக எண்ணமாக இருந்துச்சுன்னா அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் போன வாரத்திலே கூட பார்த்தோம். அப்ப இன்னொரு வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 5 வரை. 2 Corinthians 10:3-5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவபலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தவர்களாய் இருக்கிறோம். ஆமேன். ஆமென். நாம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தான். ஆனாலும் நம்முடைய போராட்டங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பாத்தீங்களா? அப்போ அதே தான் இந்த வசனம் சொல்லுகிறது. மாம்சத்தின்படி ஸ்போர்ட்ஸ் செய்கிறவர்கள் அல்ல. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலன் உள்ளவர்களா இருக்கிறது. அப்போ தவறான ஒரு சிந்தனை நமக்கு வரும் பொழுது, ஐயோ இது வந்துருச்சே, என்னால இது மீண்டு வர முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கலாய்க்கிற பிள்ளைகளாக இல்லாமல் வசனம் சொல்லுகிறது அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்ப எப்படி அதை செய்யணும்னு பார்க்கும் பொழுதுதான் வசனம் 5 சொல்லுகிறது, அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். வருகிற ஒவ்வொரு எண்ணமும் வந்து அது நியூட்ரலான எண்ணமோ இல்ல வந்து நமக்கு பாதிக்காத எண்ணமோ கிடையாது. 80% நம்ம பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நமக்கு வருகிறது. சரிங்களா? அப்போ அந்த எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்றேன், இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து எனக்கு வரக்கூடாது, எண்ணங்களை கொடுக்குற அசுத்தாவிய சாத்தானே என்னை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்கிற பிள்ளைகளாக, அந்த பாவத்தை வெறுக்கிற பிள்ளைகளாக, அது எதிர்மறையான சிந்தனைகள் வரும் பொழுது இது எனக்கு சம்பந்தப்பட்டது அல்ல, நான் ஒரு புதிய மனுஷன், என் மனம் புதிதாய் கொண்டிருக்கிறது, இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணங்கள் எனக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுகிற பிள்ளைகளாக, அந்த எல்லாவற்றையும் இயேசுவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்மால மாற முடியும். இது ஆக்டிவ். கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது இட் இஸ் நாட் அ பாசிவ் லைஃப், இட் இஸ் அன் ஆக்டிவ் லைஃப். நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து இதை புரிந்து கொண்டு முன்னோக்கி செல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிறமே தவிர ஒரே மாதிரி ஸ்டாக்னண்டா நான் ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், உன்கால தெரிஞ்சுக்கிட்டேன், ஆவியின் கனியை பத்தி தெரியும்னு சொல்லிட்டு வாழ்க்கையில ஒரு மாற்றமே கொண்டு வராம நம்ம ஞானஸ்தானம் வாங்கின அன்றைக்கு முதல் இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஒரே மாதிரி இருந்தோம்னா நம்ம வந்து ஆவியில முன்னேறவே இல்லை, நம்மை நாமே நிதானிக்கவே இல்லை, நம்ம வாழ்க்கை முறையே மாறல அப்படின்னா, நம்ம மனம் புதிதாகவே இல்லைன்னா நம்ம எப்படி மறுரூபம் ஆகிறது என்பதை நம்ம புரிந்து கொண்டு இதை நோக்கி நம்ம செல்ல வேண்டும் என்று நம்ம போன வாரத்துல பார்த்தோம். அடுத்ததா இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து கர்த்தருக்கு விரோதமான எண்ணங்களை வந்து மேற்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு விரோதமாக எந்த எண்ணங்கள் வந்தாலும் சரி அதை மேற்கொள்ள வேண்டும் என்ற தலைப்புல சில வசனங்களை நம்ம பார்ப்போம். ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ், இந்த எதிர்மறையான சிந்தனைகள் வந்து அது வந்து உள்ளூர நமக்குள்ள இருக்குது. மனுஷனானுக்குள்ள வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சா கூட, ஆனா நமக்கு வந்து அந்த சூழ்நிலைகள் வந்து உண்டாகுகிறது. அப்ப சம்டைம்ஸ் என்ன நடக்குதுன்னா, அந்த சின்ஃபுல்லான அந்த பிஹேவியர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலைகளோ அந்த பாவத்தின் அந்த பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு மாதிரி அடிக்ஷன். நம்ம நினைப்போம் இது வேண்டாம் நினைப்போம், ஆனாலும் கூட என்ன பண்ணுவோம், அதுல அப்படியே விழுந்து போயிடுவோம். அது நமக்கு வந்து மேற்கொண்டுடுச்சு நம்மள. அப்ப அடிக்ஷன் மாதிரி ஆகி அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய பாவத்திலிருந்து விடுபடாமல் அந்த குற்ற உணர்ச்சிக்குள்ளே இருக்கிற சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி,
நம்ம வந்து குற்ற உணர்ச்சிக்குள்ள யாரும் போக தேவையில்லை. கர்த்தருக்கு விரோதமாக எந்த எண்ணங்கள் வந்தாலும் அதை நம்மால மேற்கொள்ள முடியும். அதை மேற்கொண்டு ஆகணும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். எபேசியர்ல 6ஆம் அதிகாரம் வசனம் 12. எபிசியன்ஸ் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். ஆமென். சரி, நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. அப்ப அந்த மாதிரி எண்ணங்கள் வருது வந்து இட் ஹேஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஆரிஜின். அது வந்து ஒரு ஆவிக்குரிய வந்து ஒரு ஆரிஜின் இருக்கு. நான் பிசாசு சில விஷயங்கள் நம்ம இதயத்துல விதைக்கிறான் அப்படின்னா எல்லாவற்றையும் அவன் விதைக்கிறது கிடையாது. சில காரியங்களை அவன் விதைக்கிறான், சில காரியங்கள் நாமும் கூட முடிவெடுத்து என்ன பண்றோம்னா நம்ம செய்யறோம். ஏன்னா அதுக்கு அந்த பாவம் எனக்கு பிடித்திருக்கிறதுனால. அப்போ அதுக்கு ஒரு ஆரிஜின் இருக்கு. அந்த ஆரிஜினை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல மாம்சத்தோடு நின்று நம்மால போராடி ஜெயிக்க முடியவே முடியாது. நம்முடைய வில் பவர் வந்து ஒருபோதும் யூஸ் ஆகாது. ஏன்னா அந்த வில் பவர்ல வந்து நம்ம இயேசு கிறிஸ்து அறிவதற்கு முன்பாகவே நமக்கு எல்லாருக்கும் வில் பவர் இருக்கு. அந்த வில் பவரை வைத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அநேக பாவங்களை மேற்கொள்ள ட்ரை பண்ணிருப்போம். ஆனாலும் தோத்துதான் போயிருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மோட கூட இருந்து எனக்கு நான் எவ்வளவு பலவீனம் உள்ள மகனாக மகளாக இருந்தாலும் சரி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப இதையும் கூட இந்த மாதிரி எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் வரும்பொழுது கூட இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் பேட்டில். ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டம் இருக்கு நமக்கு. அப்ப அந்த ஆவிக்குரிய போராட்டத்தை ஆவிக்குரிய வந்து பிள்ளைகளாக தான் நம்ம வந்து ஜெயிச்சாகணும். அப்ப அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவ நாமத்தை சொல்றேன், இந்த மாதிரி வந்து பிசாசு எனக்கு எண்ணத்தை கொடுக்காத, எனக்கு மாம்சம் இந்த மாதிரி எனக்கு யோசிக்காத, நான் புதிய மனுஷனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதிய மனுஷனுக்குரிய அந்த ஆட்டிடியூடோட நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். அப்போ இயேசுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எண்ணத்தையும் இயேசுவின் நாமத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 2 வரை. ரோமன்ஸ் 8:1-2. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஆமென். இந்த வசனத்தை நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்றோம்னா அந்த இடத்துல பெரும்பாலும் நம்ம எல்லாம் ஞானஸ்நானம் வாங்கிட்டோம், நம்ம மனம் மாறி வந்திருக்கிறோம். ஆனாலும் கூட நமக்கு பேட்டில் இருக்குது நம்ம பார்க்கிறோம். சம்டைம்ஸ் நம்ம தெரிஞ்சோ நம்ம தெரியாமலோ சில பாவங்கள்ல விழுந்துடுறோம். ஆனா விழுந்ததுக்கு அப்புறம் எழுந்திருச்சு நின்று நடக்க வேண்டியதுதான் கர்த்தர் விரும்புகிறதே தவிர, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவன் வெளிப்பட்டது பாவிகளை ரட்சிக்கவே, நீதிமானை அல்ல. அப்ப அவருக்கு தெரியும் மனுஷனுடைய பலவீனம் என்னன்னு நமக்கு தெரியும். சோ ஒருவேளை வந்து நம்ம தவறு செய்துட்டா கூட நம்ம முடங்கி போய் ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது கர்த்தர் நம்ம அழைக்கல. ஏன்னா பிசாசானவன் தான் ஓயாமல் நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மை குற்றப்படுத்துகிறவன் பிசாசானவன் தான். ஆனாலும் கூட அந்த குற்ற உணர்ச்சிக்குள்ள விழுந்து போகாமல், ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே என்னை மன்னிங்க, தெரியாம இந்த பாவத்தை நான் விழுந்துட்டேன், ஆனால் இதை மேற்கொண்டு ஜெயிச்சு வரத்துக்கு என்னை நானே உங்களிடம் ஒப்புக் கொடுக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி மனம் திரும்பி அவரிடம் வந்து ஒப்புக் கொடுக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் நம் பாவங்களை மன்னிக்கிற தேவன். ஆனா 1 யோவான் 1:9 சொல்வது போல நம் பாவங்களை எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறேன்னு சொல்லி பாக்குறோம். சோ ஆண்டவர் பாவத்தை மாத்திரம் மன்னிக்கல, அவர் நம்மை சுத்திகரிக்கவும் செய்கிறார். அப்போ பாவம் என்னது என்று உணர்ந்து அதை அறிக்கையிடும் பொழுது நம்ம கண்டிப்பா கர்த்தர் நம்மை வந்து பரிசுத்தமா பிள்ளைகளாக அவர் மாற்றுகிறார். அப்போ இந்த வசனத்தின்படியாக கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ மாம்சத்தின்படி நடந்தோம்னா ஆக்கினை தீர்ப்பு உண்டு. மாம்சத்தின்படி நடக்க நம்ம அழைக்கப்படவே இல்லை, ஆவியின்படி நடக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு. So there is no condemnation. So இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னமும் கூட ஆவியில நடக்காம மாம்சத்தில் நடந்தோம்னா நமக்கு நித்திய ஜீவனுக்கு வந்து போகிற வழி ரொம்ப தூரமாக இருக்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ எப்பெல்லாம் ஒருவேளை பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குற்ற உணர்ச்சி வருகிறதோ அந்த குற்ற உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காம ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை மேற்கொண்டு ஜெயித்து வர பிள்ளைகளாக வரணும். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மனம் புதிதாகக்கூடிய காரியங்கள்ல வந்து நம்ம வந்து தினந்தோறும் இருக்கிற பேட்டில். ஏன்னா அந்த கர்த்தருக்கு விரோதமாக சில எண்ணங்கள் வரும், அதுக்கு இடம் கொடுத்துட்டு அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது, நம்ம ஜெயித்து வெற்றி சிறக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். வாசிப்போம் சங்கீதம் 119:11. Psalms 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆமேன். ஆமென்.
அப்போ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது. பிசாசு நமக்கு ஒரு வலையை விரிக்கிறான். அந்த வலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஆயுதமே தேவனுடைய வார்த்தை தான். அப்ப அந்த வார்த்தை நம் இருதயத்திலே பரிபூர்ணமாக வாசம் செய்ய வேண்டும். சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசம் செய்ய வேண்டும். அப்போ 3 வேளை நம்ம சாப்பிடுறது போல தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள முழுமையாக எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, அந்த வெறும் மேலோட்டமா நிறைய பேர் என்ன பண்ணணும்னா ஒரே மேலோட்டமா வாசிக்கிறோம். இன்னைக்கு அதிகாரம் படிச்சுட்டேங்க, 2 அதிகாரம் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு மேலோட்டமாக வாசித்து முடிப்பது முக்கியம் அல்ல. அது குழந்தைகளாக இருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய காரியம். நம்ம எல்லாரும் ஆவியிலே வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ ஆவியிலே வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு எழுத்து, ஒவ்வொரு புள்ளியும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒண்ணுமில்ல, மத்தேயு 28 அதிகாரம் வசனம் 19 வாசிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. அங்க பாத்தீங்கன்னா கமா போட்டிருக்காது. இப்போ தேவன் 3 வெவ்வேறு நபர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருத்துவம் சொல்லுகிறது. அப்படி 3 பேரா இருந்தாங்கன்னா அந்த கமா போடணும். இப்ப கமா போட்டதான் அது 3 பேர் சொல்லி டிஃபைன் பண்ண முடியும். ஆனா அந்த கமாவே இருக்காது பாருங்க. நீங்க தமிழ் பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா போட்டிருக்கும். இது ஏன் சொல்ல வரேன்னா ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் அங்க அர்த்தம் இருக்குது. அது என்ன அர்த்தம்னு நம்ம உட்கார்ந்து ஆராய்ஞ்சா மட்டும்தான் நமக்கு தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்திலே பரிபூர்ணமாக வாசம் செய்யும். இப்ப சங்கீதம் 119:11 சொல்வது போல, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். அப்போ மனப்பாடமாக கர்த்தருடைய வார்த்தையை என் இருதயத்துல பிரமாணமாக எழுதுங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்டு எல்லா வார்த்தைகளும் எழுதி வச்சோம்னா நம்ம தவறு செய்வதற்கு ஒருபோதும் நேரம் வரவே வராது. ஏனென்றால் அந்த வார்த்தை நம்ம அந்த கால்களுக்கு தீபமாக இருந்து நம்மை வழிநடத்தும். வாசிப்போம் எபிரேயர் 4 அதிகாரம் வசனம் 12. ஹீப்ரூஸ் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென். சோ தேவனுடைய வார்த்தை ஜீவனும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப ஜீவன்றது நம்ம அடிக்கடி பயன்படுத்துவா தான் புழக்கத்துல இல்லாத பெரிய வார்த்தை. அது நம்ம ரெகுலரா பேசுற மாதிரி பேசினோம்னா அது உயிரோட இருக்கு. தேவனுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதா இருக்கிறது. ஆவியையும் ஆத்மாவையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறது. அப்போ இருதயத்தோட யோசனைகள் எதுவா இருந்தாலும் அதை வகையறுத்து காட்டுகிறதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா இங்க சொல்லுது. அப்போ என்னுடைய இருதயத்துல இருக்கிற யோசனைகள் இது கர்த்தருக்கு பிரியமானதா இல்லையா என்பதை வகையறுத்து காட்டக்கூடிய அந்த வல்லமை படைத்த அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய அந்த வார்த்தை என் இருதயத்துல இருந்துச்சுன்னா எவ்வளவோ டீப்பஸ்ட் தாட்டா இருந்தாலும் சரி, அது வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் நமக்கு அதை வெளிப்படுத்தி காட்டும். நமக்கு பயமா இருக்கலாம், இல்ல நமக்கு செல்ஃபிஷ் ஒரு மோட்டிவா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி. அப்போ அந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்துல இருந்துச்சுன்னா, இல்ல நீ பயப்படாத, இல்ல இது நீ சுயத்தோட யோசிக்காத, இல்ல ஒரு பொய் சொல்ற சூழ்நிலை வருது, நீ பொய் சொல்லாத அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி காட்ட வல்லமை உள்ள உயிருள்ள அந்த வார்த்தையாக இருக்குதுன்னு பாக்குறோம். அப்போ இந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் இருக்கும் பொழுது நம்மை நாமே நிதானித்து அறிவதற்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த வார்த்தைகள் இருதயத்தில் இருக்கும் பொழுது அந்த லைஃப் லாங் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள நம்ம எல்லாரும் கடந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. வசனத்தை வாசிச்சுட்டு இந்த வசனம் என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறதா? நான் டக்குன்னு வாசிச்சுட்டு போகிறத விட நிறுத்தி இந்த வசனத்துல எனக்கு ஏதாவது டேக்கவே இருக்குதா? நான் ஏன் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், இதன் மூலமா நான் கத்துக்க வேண்டிய காரியம் இருக்கான்னு சொல்லிட்டு அதை கற்றுக்கொண்டு அதுல புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது மனமாற்றம் வர வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த மனமாற்றத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கடந்து போக ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்க கர்த்தரை போலவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது அவர் எப்படி வாழ்ந்தாரோ அது போலவே நீங்களும் நானும் அந்த க்ளோன் ஆஃப் ஜீசஸா வாழ முடியும். வாசிப்போம் கொலோசியர் 2 அதிகாரம் வசனம் 14 முதல் 15 வரை. கொலோசியன்ஸ் 2:14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். ஆமென். சோ இயேசு கிறிஸ்து பிசாசோட எல்லா அந்தகார காரியத்திலிருந்தும் அவர் வெற்றி சிறந்தார் இங்க புரிஞ்சுக்கிறோம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்துக்களை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அடுத்தது பாத்தீங்கன்னா 15 சொல்லுது,
திரைத்தனங்கள், அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி. அப்போ பிசாசானவனை வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்துட்டார். இன்றைக்கு அவருக்கு முன்பாக அவன் வந்து டிசம்டா, தமிழ்ல சொல்லணும்னா நிராயுதபாணியாக, அவன் கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவன் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்துட்டார். அப்ப அவருடைய பிள்ளையாக இருக்கிற நமக்கும் கூட அதே மாதிரிதான், நமக்கு நம்ம வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம இடம் கொடுத்தா மட்டும்தான் அவன் வந்து நம்ம மேல ஆளுகை செய்யறதுக்கு இடம் இருக்கு. அவனுக்கு இடம் கொடுக்கலன்னா அவன் பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு, நம்ம மேல அவனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாதுன்றத புரிஞ்சுக்கணும். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம யோசிக்கிற காரியங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி ஓவர் கம் பண்ணிட்டாரு. நம்ம இனிமேலும் கூட ஓவர் கம் பண்ண தேவையே இல்லை. இயேசுவின் நாமத்தை சொல்றேன், அசுத்தாவே இந்த எண்ணத்தை கொடுக்காத, என்னோட வெளியே போ அப்படின்னு கட்டளை கொடுத்தாலே போதும். அவன் பலவீனம் உள்ளவனாக இருக்கிறான், இயேசுவின் நாமத்துக்கு நடுங்குவனாக இருக்கிறான். அந்த எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம மனம் புதிதாகிறது உறுதி, மருவமாகிறது உறுதி. ஆனா அந்த மனம் புதிதாகாம, அந்த மருவமாகாம இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, அந்த பாவமோ அந்த எண்ணங்களோ எனக்கு பிடித்திருக்கிறது. அதுக்கு நான் இடம் கொடுத்துட்டு அதை யோசிக்க ஆரம்பிக்கிற போது அந்த பிசாசானுக்கு நம்மையே அறியாம நம்ம கதவை திறந்து கொடுக்குறோம். அவன் உள்ள வந்து நம்ம ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடறான். அவன் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா இட் இஸ் டேஞ்சரஸ். ஏன்னா அப்ப அவன் பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு கிடையாது. ஏன்னா நம்ம அவனுக்கு இடம் கொடுத்துறோம். நீ எனக்கு வேணும், என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டி வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா அவருடைய இச்சைகளை வந்து நம்முடைய இச்சைகளை சேர்த்து வச்சு நம்ம வாழ்க்கையை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம். அது தவறு. அது வந்து ஒரு இப்போ இனிஷியலா அது பலவீனமாக இருக்கலாம். ஆனா ஒரு காலகட்டம் வரும் பொழுது நம்ம நினைச்சா கூட அதை வந்து ஜெயிச்சு வர்றதுக்கு நம்மளால முடியாது. ஏன்னா அதை நம்ம முழுமையாக ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இது ஆல்ரெடி சொல்றது போல இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில். நம்முடைய போராட்டம் வந்து பிசாசானவன் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஒண்ணு இல்லதான், ஆனா அவன் இடம் கொடுத்தன்னா அவன் பெரிய ஆளா மாறிடுவான். வாசிப்போம் ஏசாயா 54:17. ஐசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஆமேன். திரும்பவும் இந்த வசனத்தை ஏன் வாசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம குற்ற உணர்ச்சிக்குள்ள அநேக முறை போயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோ அந்த குற்ற உணர்ச்சிக்குள்ள போக வேண்டாம், நம்ம மீண்டும் எழுந்து வர வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்முடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும். அவரும் மனுஷனா வாழ்ந்தாரு, அவருக்கும் பலவீனம் இருந்துச்சு, அவர் வெற்றி சிறந்தார். அதனால அவர் மேல இருந்து உட்காந்துக்கிட்டு ஒன்னும் பார்க்காம நம்ம வந்து கட்டளை கொடுக்கல. நம்மை போலவே ஒரு மனுஷனாக வாழ்ந்து நம்மளுடைய பாடுகள் என்னென்று அறிந்து நமக்கு வந்து உதவி செய்கிற தேவனாக தான் நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் சொல்றார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதை போகும். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒரு மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி வருதுன்னா இட் இஸ் டீமனிக், அது பிசாசுடைய வேலை. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை ரிஜெக்ட் பண்ணணும். இல்ல என்னை குற்றப்படுத்தாத அசுத்தாவியே, எங்க அப்பா என்னை மன்னிச்சுட்டாரு, நான் அவர் முன்னாடி நிக்கிறது தகுதி உள்ள பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை ரிஜெக்ட் பண்ண நம்ம வந்து கத்துக்கணும். ஏன்னா ரிஜெக்ட் பண்ணாம விட்டுட்டோம்னா அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து ஒரு காலகட்டத்துல விசுவாசமே இல்லாம போகிறதுக்கு கூட அநேக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த வாக்குத்தத்தத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டு மென்டலா நம்ம வந்து மைண்ட்ல வந்து தேவையில்லாம ஏதாவது எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னா, எதிர்மறையான எண்ணங்கள், குற்றப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் வந்துச்சுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணுகிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். அது மாத்திரமில்ல, இந்த மாதிரி அட்டாக் வரும் பொழுது ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்து ஒரு ஜெபம் செய்துவிட்டு ஒரு சமாதானத்தோட நம்ம நம்ம அழைக்கப்படுகிறோம். ஏன்னா ஜெபம் பண்ணும் பொழுது கண்டிப்பா நம்ம கர்த்தர் வந்து சமாதானத்தை கொடுக்கிற தேவன் தான். யாக்கோபு 1:21, ஜேம்ஸ் 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். சோ நீங்கள் எல்லா வித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நம்ம மாற்றம் வரணும் நம்ம வாழ்க்கைனா நம்ம கிட்ட என்ன துர்குணம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால மாற்றம் கொண்டு வரவே முடியும். அப்போ அந்த மாற்றம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து மறுரூபமாகறதுக்கு அது எளிதாக இருக்கும். அப்போ அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்துல இருக்கும் பொழுது அது எனக்கு வந்து ஒரு சேஃப் கார்டா இருந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குது. இது செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குது. அப்போ இங்க பாத்தீங்கன்னா, உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இதை விட்டு விலகி போக வேண்டாம். அந்த வார்த்தைகள் நமக்கு வந்து ஆண்டவர் கொடுக்குறது எதுக்கு அப்படின்னா, நம்மளை வந்து அவமானப்படுத்துறதுக்காகவோ நம்ம ஷேம்ஃபுல் தாட்ஸ் கொண்டு போகிறதுக்காகவே இல்லவே இல்லை. அந்த ஆண்டவர் ஏன் உணர்த்துறார் அப்படின்னா, நம்ம மனம் மாறி வரணும்,
அப்படின்றதுக்காக தான் அவர் எல்லா ரெசார்ட்டையும் வந்து யூஸ் பண்றாரு. ஸோ வசனத்தை வைத்து நமக்கு வந்து எப்படியாவது என் மகனோ மகளோ திருந்த மாட்டாங்களான்றத ஆண்டவர் வசனத்தின் மூலம் நமக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ அதை எப்படி ஏற்றுக்கணுமா? சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு மனமாற்றத்துக்குள்ள வரணும். யோவான் 8 வசனம் 32 வாசிக்கலாம். John 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமேன். ஆமென். அப்போ நமக்கு விடுதலை உண்டு என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த விடுதலை எப்போ உண்டாகிறது? சத்தியத்தை அறியும் போது மட்டும்தான் நமக்கு வந்து விடுதலை உண்டாகிறது. அப்போ பொய்யான நிறைய காரியங்கள் இருக்கு. அது பொய் என்பது நம்ம எப்ப தெரிய வரும்னா, சத்தியம் வெளிப்படும் போது மாத்திரம் தான் நமக்கு தெரிய வரும். சத்தியத்தை நம்ம வந்து அனுதினமும் அறிந்து கொண்டு அதை வளர்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பிசாசு தந்திரங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அதை மேற்கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப எளிது. நான் திரும்பவும் சொல்றேன், மேலோட்டமா வசனத்தை வாசிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. வசனத்தை ஆழ்ந்து உட்கார்ந்து ஒரு அதிகாரம் படிச்சா கூட அந்த அதிகாரத்தை வந்து முற்றிலுமாக அங்க சொல்லப்பட்ட காரியங்கள் எதுவா இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு அடுத்த அதிகாரத்துக்கு போகிறது தான் நமக்கு நல்லது. அப்படி செய்யும் பொழுது நாம் தேறின பிள்ளைகளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த வார்த்தைகளை மீது பிரமாணம் எழுதப்பட்டிருக்கும். அப்ப பிசாசு எந்த காரியம் செஞ்சாலும் சரி, அதை வந்து ஜெயிக்கிற பிள்ளைகளை நம்மளால மாற்ற முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அநேக முறை வந்து நம்ம காலையில முழிச்சு அதிகாரத்தை வாசிச்சிடணும், நைட்டு தூங்க போது அதிகாரத்தை வாசிச்சிடணும், இல்லைன்னா தூக்கம் வராது, இல்லைன்னா நாள் விளங்காதுன்னு சொல்லிட்டு பயத்தினால செய்யக்கூடிய காரியம் அல்ல. ஏதோ ஒரு கோல் செட் பண்ணிட்டேன், அந்த கோல் செட்டிங்ல வந்து இந்த வேலையை நான் முடிச்சிடணுன்ற மாதிரி செய்யக்கூடிய காரியமே இல்லை. வசனத்தை வாசிப்பது என்பது தேவனோடு நம் உறவை மேம்படுத்தி கொள்வதற்காக வாசிக்கிறோம். எங்க அப்பாவுக்கு எது பிடிக்குன்றத அவரோட உட்கார்ந்துகிட்டு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பிடிக்காத காரியம் என்னன்னு அவர் சொல்லும் பொழுது, அப்படியாப்பா நான் உங்களுக்கு பிடிக்கலையா இது, அப்ப என்கிட்ட இது இருக்கா, நீங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த காரியத்தை விட்டு ஒழிக்கிறதுக்கு நம்ம வந்து தயாரிடமே தவிர மேலோட்டமா வாசிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்ததா நம்ம பார்க்க போற தலைப்பு, நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்குன்னு அடையாளம் இருக்கிறது. அப்ப நம்ம யார் என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பார்ப்போம். 2 கொரிந்தியர்ல 5 வசனம் 17. 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமேன். இங்க யார் என்பதை உங்களுடைய பழைய வாழ்க்கையில நீங்க யாரா வேணா இருந்திருக்கலாம். எப்பேற்பட்ட பெரிய பாவியாக இருந்திருக்கலாம், நீதிமா இருந்திருக்கலாம். ஆனா உங்களுடைய புதிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மீண்டும் பிறந்த இந்த வாழ்க்கை வந்து அது புதிதாக்கப்பட்ட புதிய வாழ்க்கை. நீங்க யார் என்பதை வந்து உங்க பழைய வாழ்க்கை நிர்ணயம் பண்ணவே கூடாது. சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்க பழைய வாழ்க்கை நீங்க யார் என்பதை நிர்ணயம் பண்ணவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து எவ்வளவு பெரிய பாவி இருந்தா கூட இன்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மறுரூபமாக்கப்பட்டு, வசனம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. இந்த உலகத்துல வந்து பிறக்காத, யாருமே பார்க்காத ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புது கிரியேஷனாக நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு புது கிரியேஷன், மீண்டும் அந்த ஒரு குழந்தை இந்த பூமியில பிறக்கும் பொழுது அது எப்படி புது கிரீச்சரா ஒரு புது கிரியேஷனா இருக்குதோ, அது போல நாமும் கூட இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மீண்டுமாக பிறந்திருக்கும் பொழுது நாமும் புது சிருஷ்டி தான். புது சிருஷ்டியா இருக்கும்போது நம்மளோட பழைய வாழ்க்கை நாம் யார் என்பதை நிர்ணயம் பண்ணவே கூடாது. அது எல்லாம் ஒளிந்து போய் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வித் ஜீசஸ் கிரைஸ்ட் we have a fresh start. நம்ம வந்து திரும்பவும் நம்ம வாழ்க்கையை வந்து ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த மனம் மாற்றம் அப்படின்னு வர வேண்டிய விஷயம் வெறும் மேலோட்டமாக மட்டும் இல்லாம, நம்ம மீண்டும் பிறந்திருக்கிறோம் என்ற இந்த உணர்வோடு நம்ம வந்து பழைய காரியங்களுக்கு இடமே கொடுக்காம, அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது அதை ரிஜெக்ட் பண்ணி, நான் இப்படி இல்லை, ஒரு வேலை அப்படி இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு நான் அப்படி கிடையாது, அப்படி இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம யார் என்பதை முதல்ல உணர்ந்து நம்ம வந்து செயல்பட ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா பழைய மனுஷனாகவே தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். வாசிப்போம். எபேசியர் 2 வசனம் 10. Ephesians 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஆமென். ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. அப்ப நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது இட் இஸ் நாட் an accident. ஏதோ வந்து யாரோ சொன்னாங்க, நம்ம கேட்டோம், மனம் மாறி வந்தோம்னு இல்லை. இது தேவனுடைய சித்தத்துல இருக்குது.
அவர் சொல்ற இடத்துல தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தப்பட்டிருக்கிறார். காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே, ஆதாம் ஏவாளை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே இது அவர் திட்டம் என்னன்னா, நம்ம பிறப்போம், நம்ம பாவியா இருப்போம், நம்ம ரட்சிக்கணும்ன்றத அவர் திட்டம் முழுமையாக இருக்கிறது. அப்போ உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக புதிய மனுஷனாக அவர் சிருஷ்டித்ததே எதுக்காகன்னா, வசனம் சொல்லுகிறது நற்கிரியைகளை நாம் செய்கிறதற்கு. அப்போ நற்கிரியை செய்யறதுக்குன்னா என்னன்னா, நான் மனம் மாறணும், பரிசுத்தமாக வாழணும், அது மட்டும் போதுமா? தன்னை நேசிப்பதை போல பிறனை நேசின்றதை 2ஆம் கற்பனை கூட வாசிக்கிறோம். அப்போ we are called to serve, மற்றவர்களுக்கு ஊழியம் புரிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்ன்றத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஊழியத்தின் அழைப்பு யாரோ ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவருக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்ம அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்போ உங்களையும் என்னையும் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவர் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவங்க நம்ம எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்ப அபிஷேகம் பண்ண நம்ம அவருடைய புண்ணியங்களை வெளியே போய் அறிவிக்குவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் எபேசியர் 2:10 கூட சொல்லுகிறது, நற்கிரிகளை செய்வதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது இன்னைக்கு நேரத்துல, அது காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் ஆயத்தம் பண்ணிருக்கிறார். அவர் ரெடியா வச்சிருக்கிறார். அவர் பிளான்ல அந்த கிராண்ட் டிசைன் நமக்கு பர்சனலா உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அந்த பிளான்ல இந்த அவர் இருக்கு. அதை நாம் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக அது நடப்பிக்க ஆரம்பிக்கணும். நடப்பிக்காம போக 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 என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய சித்தத்தை நம்ம நடப்பிக்காம நமக்கு எது பெரியவாக இருக்குதோ அதை மாத்த நடப்பித்துக் கொண்டே போகும் பொழுது நம்ம எப்படி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் நடப்பிக்கிறது சொல்லுங்க? இட் இஸ் நாட் பாசிபிள். சோ இதை புரிந்து கொண்டு நம்ம நடக்கணும். வாசிக்கலாம். அடுத்தது கலாத்தியர்ல 2ஆம் அதிகாரம் வசனம் 20, Galatians 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமேன். ஆமேன். சோ மீண்டும் நம்ம பிழைத்திருக்கிறது இயேசு கிறிஸ்து மேல் வைத்த விசுவாசத்தின் மூலமா தான் மீண்டும் பிறந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையின் மையப்புள்ளி. அவரை சுத்தி தான் எல்லாமே. நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிற முடிவுகள், நம்ம பிடித்த காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மையப்புள்ளி. அவரை வச்சுதான் மற்ற காரியங்களை வாழ்க்கை டிசைடே பண்ணணும். ஏசப்பா, இதை நான் செய்யட்டுமா வேணாமா, உங்களுக்கு பிரியமா பிரியம் இல்லையா, ஒருவேளை எனக்கே பிரியமா இருந்தா கூட உனக்கு பிரியம் இல்லைன்னா இந்த காரியத்தை செய்ய மாட்டாண்டவரேன்னு சொல்லிட்டு நம்மை நாமே ஒப்பு கொடுத்துட்டு அவரையே மையமாக வைத்து நம்ம வாழ்க்கை நகர்த்தினா மட்டும்தான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நம்மளால சொல்லவும் முடியும். அதன் போல நம்ம நடக்கவும் நம்ம கர்த்தரை அழைக்கிறார். சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நான் இப்பொழுது மாம்சத்தை பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றிய விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன்னு பாக்குறோம். இப்ப பழைய மனுஷன், அவனுடைய ஹேபிட்ஸ், அவனுடைய சுபாவ குணங்கள், அவன் எண்ணங்கள் பாத்தீங்களா, அதை அப்படியே எடுத்து இயேசு கிறிஸ்துவோடைய அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அதுதான் சொல்றது. நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் இயேசுக்காகவே நான் மீண்டும் பிழைத்திருக்கிறேன்னு சொல்லுது. அப்போ நம்முடைய சுய அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து அதை சார்ந்து நம்ம இல்லாம, எதுக்காக நான் சிருஷ்டிக்கப்பட்ட மீண்டுமாக, இயேசுக்குள்ள நான் எதுக்காக மீண்டுமாக நம்ம உயிர் தெழுந்திருக்கிறேன்ற அந்த காரியங்களை புரிந்து கொண்டு அதை நோக்கி நம்ம நடக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். இது ஒரு டெய்லி டாஸ்க். இது தினந்தோறும் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கைன்றதை புரிஞ்சுக்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 17. ரோமன்ஸ் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆமேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வசனம் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள யார் அப்படின்றத ரொம்ப தெளிவா காட்டுது. அப்போ நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படியே ஆகும். அப்போ பிதாவாக தேவன் இயேசு கிறிஸ்துவை மனுஷனாக இந்த பூமிக்கு அனுபவிச்ச எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தாரு. அவர் ஹயர்னு சொல்றோம். அப்போ நாமும் கூட கிறிஸ்துவை பின்பற்றுற பிள்ளைகளாக மாறும் பொழுது நாமும் கூட அவருடைய கோஹேர்,
நம்ம வந்து உடன் சுதந்திரராக நம்ம இருக்கிறோம்ன்றது நம்ம இந்த வசனங்கள் சொல்லி கொடுக்குது. அப்போ அந்த இப்ப இருக்கிற இந்த பாடுகள், இந்த டெம்பரவரியா இருக்கிற இந்த போராட்டங்கள் எல்லாமே கொஞ்ச காலம் மட்டும்தான், நினைச்சு போகிறது இல்லை, இது நிலைத்திருக்க போகிறதே கிடையாது. ஆனா கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம யார் என்பதை புரிந்து கொண்டோம்னா இந்த ஸ்ட்ரகிள், இந்த உபத்திரவங்கள், இந்த தொந்தரவு, இந்த பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப எளிமையாக நம்ம வந்து ஜெயிச்சு வர முடியும். வாசிக்கலாம் 1 பேதுரு 2:9. 1 Peter 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். இந்த வசனத்தை கிளைம் பண்ணப்பதான் பார்த்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வசனத்தை சொல்றாரு, உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு பாக்குறோம். நம்ம எல்லாரும் பாக்களாக அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் அது வேண்டாம், என் பிள்ளை வந்து பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நம்ம வரவழைத்திருக்கிறார். வரவழைத்தது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நமக்கு எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் வந்து தேவன் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை வந்து தட்டி கழிக்கிற பிள்ளைகளாக இல்லாமல் அந்த பொறுப்பை உணர்ந்து, ஒரு வசனம் சொல்லுது 1 தெசலோனிக்கேயர் 2:2 சொல்லுது, தேவன் நம்மை உத்தமன் எண்ணினபடி சத்திய சுவிசேஷத்தை வெளியே போய் அறிவிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் உத்தமன் என்று எண்ணினபடியே அந்த பொறுப்பு உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ சொல்றாரு, சொல்வது போல வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிதான் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கிறீர்கள். இப்ப ஆரம்பத்தை சொன்ன பாத்தீங்களா, நம்ம எல்லாரும் ராஜாக்கள். இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு கொடுத்த அழைப்பு உண்மை உள்ளது. இந்த அழைப்பு வந்து சில பேருக்கு மட்டும்தான் இருக்கு, எனக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா அது பொய், அது ஒரு கள்ள உபதேசம். நான் இன்னைக்கு பெரும்பாலும் வந்து சபைகள்ல வந்து சொல்றாங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பெற்றவன், நான் தான் சத்தியம் போய் வெளியே சொல்லணும், நீங்க எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொல்லி உலகம் சொல்லுது, உலகத்துல போதிக்கிறாங்க. அது தவறான காரியம். ஏன்னா வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, அவருடைய வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நாம் எல்லாருமே ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அதாவது நாம் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டது எதுக்குன்னா, அந்த பொறுப்பு எது கொடுத்திருக்காருன்னா, நம்ம போய் அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. அது மாத்திரமல்ல, அந்த புண்ணியங்களை அறிவிப்பதற்கு நம்மளை வந்து ஒரு பலன் இல்லாத ஒரு பிள்ளையாக அனுப்பல, பலத்தோடு அனுப்புகிறார். அவர் நம்ம சொல்ல ஆதியாகமத்துல எப்படி வந்து ஆதாமுக்கு கர்த்தர் வந்து ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறாரோ, ஹேவ் டொமினியன் சொல்லி சொல்றாரு. நமக்கு வந்து எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாத்தீங்களா. அது ஆதாமுக்கு மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மீண்டுமாக அபிஷேகம் பண்ணப்பட்டு பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கூட தான், நமக்கும் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய அந்த அதிகாரம் இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம யாருன்னு தெரியலனாலே நம்ம வந்து ப்ரொபெல் ஆக வாழ்க்கையில முன்னேறி வரவே முடியாது. நம்ம இன்றும் இந்த குற்ற உணர்ச்சியோட நான் ஒரு சாதாரண ஆளு, நான் ஒரு பெரிய பாவி அப்படின்னு சொல்லி நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருப்போம். அப்போ நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நமக்குன்னு ஊழியத்துக்கு ஒரு பாதையை கொடுத்திருக்கிறார். அந்த பாதையின் மூலமாக நம்ம பிரகாசித்து எரிகிற ஒளியாக இருக்க வேண்டும். இயேசுவிடம் இருந்து அந்த ஒளியை பெற்று மற்றவர்களுக்கு அந்த ஒளியை கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனமாக நாம் இருக்கிறோம். ஸ்டேட்டஸ் மேல ஸ்டேட்டஸ் நமக்கு வந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்க முடியுது. வாசிப்போம் கொலோசியர்ல 3ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை. கொலோசியன்ஸ் 3:1-3. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், அப்ப நம்ம சொல்றோம்ல, ஞானஸ்நானத்தின் மூலமாக நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன். இப்ப 1 பேதுரு 2:24 சொல்கிறது, நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். அப்ப நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என் பாவங்களை எல்லாவற்றையும் தொலைத்து ஞானஸ்நானத்தின் மூலமாக எல்லாவற்றையும் புதைத்து விட்டு ஒரு புது சிருஷ்டியாக இயேசுவின் நீதினால நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன். அப்ப புதிய லைஃப், எனக்கு மீண்டும் ஒரு புதிய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் பழைய மனுஷனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்னா எனக்கு நரகம் தான் கடைசி எண்ட் பாயிண்ட் அதுதான். ஆனா அது வேண்டாம், நீ வந்து பாவத்துக்கு மறிச்சிரு, தனிக்குள்ள போய் செத்துட்டு நீ புதுசா என்னுடைய நீதினால மீண்டும் பிறந்து வான்னு சொல்லி கர்த்தர் நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். அப்போ நான் புதிய ஜீவனை கொண்டவராக, புதிய சிருஷ்டியாக பூமியில பிறந்திருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஃபோக்கஸ்,
நான் பார்க்கிற காரியங்கள் அது எல்லாமே புதுசா இருக்கணுமே தவிர அது பழசா இருக்க கூடவே கூடாது. புதுசா இருக்கணும் என்ன பண்ணணும்? எனக்கு தெரியாத சில காரியங்கள், என் மூளைக்கு எட்டாத சில காரியங்கள் இருக்கு பாத்தீங்களா, தேவனுக்கு பிரியமானது. ஏன்னா சுபாவத்துல அது கிடையாது. ஏன்னா ஆதாம் பாவம் செஞ்சதுனால பாவ மனுஷனாகவே இந்த பூமியில பிறந்து நம்ம எல்லாரும் அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள மீண்டும் பிறந்த பிறகு இயேசு கிறிஸ்து எப்படி சிந்தித்தார், எப்படி வாழ்ந்தாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை டூப்ளிகேட் பண்றது மட்டும்தான் நம்மளுடைய வேலையை தவிர, இன்னும் அந்த பாவ சுபாவ எண்ணங்களோடையோ மனுஷனோடையோ நம்ம வாழ்றதுக்கு நம்ம இடம் இல்லை. அதான் வசனம் சொல்றது நேரத்துல, மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். 1ஆம் வசனம் சொல்லுகிறது முடிக்கும் பொழுது மேலானவைகளை தேடுங்கள், 2ஆம் வசனம் முடிக்கும் போது சொல்லுகிறது மேலானவைகளை நாடுங்கள். அப்போ நாடனும் நம்ம தேடணும். எது கர்த்தருக்கு பிரியமானதோ முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததா சொல்றாரு, மேலானவைகளை நாடுங்கள். அது என்னவென்று தெரிந்து கொண்டு அதையே நோக்கி ஓடணும்னு சொல்லிட்டுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனை கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்ம ரொம்ப செக்யூர்டா கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்க ஜீவனையும் என்னுடைய ஜீவனையும் அவர் தேவனுக்குள் மறைத்து வைத்திருக்கேன்னு சொல்லி சொல்லுகிறார். நம்ம செக்யூர்டா இருக்கிறோம். நமக்கு எதுக்கு பயமே இல்லை. நரகத்துக்கு போவோம், நித்தியஜீவன் கிடையாதுன்ற அந்த எண்ணங்கள் நம்ம யாருக்கும் வர தேவையே இல்லை. நம்ம எல்லாரும் பரலோகம் போக போறது உறுதிதான். ஆனா ஒண்ணு விஷயம் புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மீண்டும் பிறந்த பிறகு மேலானவைகளை தேட வேண்டும், மேலானவைகளை நாட வேண்டும். அதை செஞ்சோம்னா கண்டிப்பா நீங்கள் நானும் பரலோகம் போறது உறுதி. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் 20 வரை. 1 Corinthians 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன். ஆமேன். சோ நம்முடைய சரீரமானது தேவனாலே பெற்றும் பரிசுத்தாவி தங்கி இருக்கிற ஆலயம் என்று நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அடுத்த வார்த்தை தான் ஹைலைட்டிங்க. நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? அப்போ மாம்சத்துல வாழ்ந்த காலகட்டம், ஞானஸ்தானத்துக்கு முன்பாக நம்ம வாழ்ந்த காலகட்டம், நம்மையே மையப்படுத்தி நம்ம தான் சென்டர் ஆஃப் லைஃப், நமக்கு அப்புறம் தான் வேற யாரா இருந்தாலும் சரி, அப்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனா நம்ம அந்த பழைய மனுஷன் என்ன பண்றோம்னா ஞானஸ்தானத்து மூலமா புதைச்சிட்டோம், அவன் மறிச்சிட்டான். இன்னைக்கு உயிர்த்த பிறகு நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்லவே. அப்போ நான் பிழைத்திருக்கிறது எனக்காக இல்ல, என்னுடைய மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை உலகத்துல நடப்பிப்பதற்காக நான் மீண்டுமாக பிறக்கவே இல்லை. நம்ம யாருன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை நடப்பிக்கிறோம்னா இன்னும் பழைய மனுஷன் தான். பழைய மனுஷனாகவே இருந்தோம்னா எப்படி பரலோகம் போக முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. புது சிருஷ்டியாக நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் புதிய மனிதன், நியூ ஃபோக்கஸ். புது ஃபோக்கஸ் என்ன? மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். ஏன்னா நான் எனக்குரியவன் அல்ல, நான் இயேசுவுக்கு உரியவனாக இருக்கிறேன். ஏனென்றால் உங்களையும் என்னையும் விலை மதிப்பே இல்லாத அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும், அப்போ நம்முடைய அவயவங்கள் எல்லாமே, என்னுடைய கை, காது, கண்ணு, மூக்கு, வாய் சொல்லிட்டு என்னுடைய அவயவங்கள் எல்லாமே தேவனுக்கு உடையவை. அப்போ தேவனுக்கு உடையவைகளாக இருக்கிற என் சரீரத்தை நான் எப்படி அசுசிப்படுத்துறது, நான் எப்படி பாவத்துக்கு அவயவமாக கொண்டு அதை நடப்பிக்கிறதுன்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. அதை செஞ்சோம்னா கிரயத்துக்கு நம்ம கொல்லப்பட்டோமே, ரத்தம் சிந்தப்பட்டிருக்குதே, இந்த ரத்தத்தை சிந்ததுல நம்ம புரிந்து கொண்டு இருக்கிறோமா? புரிந்துதான் நம்ம திரும்பவும் அந்த பாவத்துல செய்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானிக்கிறோம். ஏன்னா நிதானித்து பார்ப்போம். உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. சோ இதை புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மை நாமே ட்ரீட் பண்ற விதம் இருக்கு பாத்தீங்களா, நம்மை நாமே ட்ரீட் பண்ற விதம், தமிழ் எப்படி சொல்றதுன்னு தெரியல. சோ நம்ம ட்ரீட் பண்ற விதம் கம்ப்ளீட்டா மாறும். இல்ல இதெல்லாம் தப்பு, இது ஆர்டருக்கு பிடிக்காது, என்னுடைய கை கர்த்தருக்கு உகந்தது, அது பரிசுத்தமான காரியத்தை மட்டும் தான் செய்யணும், தப்பான காரியத்தை செய்யக்கூடாது, என் கண்கள் தப்பான காரியத்தை பார்க்க கூடாது, ஏன்னா அது கர்த்தருக்கே உரியது இந்த அவயம் அப்படின்ற என்னுடைய நோக்கம், என்னுடைய பார்வை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதை மாற ஆரம்பிச்சிடும். ஆனா அது எப்ப மாறும்னா நம்ம விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம் என்ற இந்த உணர்வு நம்ம இதயத்துல வரும் பொழுது அது கண்டிப்பா மாற்றத்துக்கு வரும். வாசிப்போம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 6 வரை. லாஸ்ட் வர்ஸ் வாசிப்போம். எபேசியன்ஸ் 1:4-6. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள்
தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஆமேன். ஆமென். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களும். நம்ம கேட்கவே இல்லை ஆண்டவரே எனக்காக வாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா அவர் இறங்கி வந்து தன் அன்பை வெளிக்காட்டி அவருக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக, குற்றமில்லாத பிள்ளைகளாக அவர் வந்து இருக்க வேண்டும் என்று அவர் உலகம் தோற்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ இந்த உலகம் ஃபார்மே ஆகல, அதுக்கு முன்பாகவே இந்த பிள்ளை வந்து தப்பு பண்ணோம், ஆனாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளையை வந்து நான் வந்து என்னோட அன்பினால ரத்தத்தை சிந்தி நான் பரிசுத்தமாக்குறேன், குற்றம் இல்லாத பிள்ளைகளாக என் முன்னாடி நிறுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே கர்த்தர் முன்குத்திருக்கிறார். பிரியமானவர்களுக்குள் நாம் தமக்கு தந்துள்ள நம்முடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து மூலமாய் நமக்கு புத்திர சுவிகாரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அப்போ இங்க பாத்தீங்கன்னா அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத என்னையும் உங்களையும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வைத்திருக்கிறார். அவருடைய அன்பை வெளிக்காட்டி அவர் வைத்திருக்கிறார். அப்ப இதுக்கு மேல நமக்கு வேற என்ன வேணும்ன்றத நம்ம பார்க்கணும். சம்டைம்ஸ் இந்த குற்ற உணர்ச்சிகள் மூலமாக நம்ம வந்து நம்ம யார் என்பது அந்த அடையாளமே நமக்கு தெரியாம நம்ம விழுந்து போகிறோம். அப்போ நமக்குள்ள நம்ம யாரு, கர்த்தர் எப்ப தேர்ந்தெடுத்திருக்கான்ற அந்த உணர்வுகள் எல்லாம் வரும்பொழுது நம்ம எப்படி வாழணும், மேலான காரியங்களை புரிந்து கொண்டு நான் நடப்பிக்கிறேன் வாழ்க்கையில் சொல்லிட்டு புரிஞ்சு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முறை கண்டிப்பா அது வித்தியாசமாக இருக்கும். அது மாறும், அது கர்த்தருக்கு உகந்ததாகவே இருக்கும். முதல்ல வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமலும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மர்வமாகள். நம்ம எல்லாரும் மர்வமாயே தீரணும், வேற வழியே இல்லை. மர்வமானா மட்டும்தான் நம்மளால பரலோகம் போக முடியும். மர்வமாகணும்னா ஒன்னெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, நம்முடைய மனம் புதிதாகணும். பழைய மனுஷனுக்குரிய அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம புதிய மனுஷனாக மாற வேண்டும். புதிய மனுஷனாக மாறணும்னா கர்த்தருக்கு பிரியமானது என்ன, தேவனுடைய நன்மை என்ன, பிரியம் என்ன, பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை நம்ம பகுத்தறிந்து பார்க்க வேண்டும். பகுத்தறிந்து பார்க்க ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா மனம் புதிதாகும். மனம் புதிதாச்சுன்னா நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை போலவே இந்த பூமியில சஞ்சரிக்க முடியும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை போல பூமியில வாழும் பொழுது நம்மை காண்கிற அநேகர் சத்தியத்துக்குள்ள வருவதற்கு நாம் அவருக்கு அது ஏதுவாக கர்த்தரை வழிநடத்துவார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஒரு சாட்சிகளாக ஒரு கனிகளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நடக்கும் பொழுது தேவனின் நாமம் நம் மூலமாக மகிமைப்படுகிறது. ஸோ இந்த எண்ணத்தோட தினம் முடியல இந்த பைபிள் ஸ்டடி, இன்னும் வந்து மேபி அடுத்த வாரம் கூட கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கண்டினியூ பண்ணி இதை டிஸ்கஸ் பண்ண நிறைய இருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு. பட் இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ, இன்னைக்கும் போன வாரம் என்ன கத்துக்கிட்டோமோ அதை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கர்த்தரிடம் உதவி கேட்டு நம்ம வந்து முன்னோக்கி செல்வோம். அந்த எண்ணத்தோட நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு ப்ரேயர் பண்றீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், நீ ஆராதிக்கிறோம், நீ வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், மகா கிருபையும் இரக்கம் உடையவர், நீடிய பொறுமையும் சாந்தமுடைய உன்னதர், பரிசுத்த நீதி உள்ளவர். துதியும் கனமும் மகிமையும் மாட்சியும் வல்லமையும் சதா காலங்களும் உமது ஒருவருக்கு. அப்பா பிதாவே, இதோ தாசனை மறைத்து நீங்க அநேக வேத வசனங்களை எங்களுக்கு நீ கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இதோ ஆண்டவரே, தாசர் மூலியமாக வெளிப்படுத்தின அந்த வேத வசனங்கள் எங்கள் இருதய பலகையில எழுத வேண்டும் அப்பா. ஆம் ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, கிருபையினாலே ஆண்டவரே நாங்கள் பழைய பாவத்துக்கு அறையப்பட்டு விட்டோமப்பா. இனி நாங்கள் அல்லப்பா, நீங்கள் தான் எங்களோடு இருக்கின்றப்பா. இது உங்கள் சரீரம்ப்பா, இது உங்கள் அவைகள் அப்பா. நாங்கள் அன்றாட வாழ்விலே மாமிச ரீதியாக மனிதர்களை சந்திக்கும் பொழுது, இதோ ஆண்டவரை பாவத்தில் விழும் பொழுது நாங்கள் உணர வேண்டும் அப்பா, இது ஆண்டவரின் சரீரம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம். எந்த விதத்திலும் மற்றவர்கள் மூலமாக தூண்டுதல் ஏற்பட்டால் கூட நான் பாவம் செய்யக்கூடாது, இயேசுவின் பிள்ளைகளாவே மாறிவிட்டேன் என்று நான் உணர வேண்டும் அப்பா. அந்த விதத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கின்றோம் அப்பா. ஒரு அதிகாரம் படித்தால் கூட அந்த ஒவ்வொரு வார்த்தையையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்கு ஏசப்பா என்னிடம் என்ன பேச வருகின்றார் என்று உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவரே நாங்கள் மேலானவைகளே தேடுவோம் அப்பா, மேலானவர்களே நாடுவோம்ப்பா. அந்த மேலானவர்கள் எல்லாம் ஏசப்பா நீங்க கொடுத்த வசனங்களப்பா. அந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்பவர்களாக இருக்க கிருபை தாங்கப்பா. அப்போதுதான் ஆண்டவரே நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் புதிய மனம் ரூபமாகிறதுலே நாங்கள் இருப்போம் என்று நம்பிக்கையோடு இருக்கணுமப்பா. அந்த விதத்திலே இந்த கூடுகைகளை கலந்து கொள்ளுகின்ற பெரியவர்கள், சிறியவர்கள்,
அனைவரையும் ஆண்டவரே இயேசுவின் வார்த்தைக்குள் வாழ்வதற்கு கிருபை தாங்கப்பா. அவங்க இயேசுவாகவே மாறுவதற்குரிய எல்லா தகுதியும் நீங்க தாங்கப்பா. ஏன்னா நீங்க தான்ப்பா எங்களை தெரிந்து கொண்டீங்க. அந்த விதத்திலே நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கின்றோமப்பா. தெரிந்து கொண்டு நீங்க நீங்க உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் முது பிள்ளைகளாகவே நடக்கின்றோம். அப்பொழுதுதான் ஆண்டவரே நாங்கள் செய்கின்ற நற்கிரியைகள் எங்கள் குடும்பத்தில் மனம் மாறாத மற்ற கணவன் மனைவி பிள்ளைகள் மற்ற உறவினர்கள் எல்லாம் எங்கள் நற்கிரியைகள் பார்க்கும் பொழுது அது இயேசுவை போலவே இந்த நற்கிரியைகள் இருக்கும் பொழுது அவர்களும் மனம் மாறி உம்மை தேடி நாடி ஓடி வருவதற்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க கிருபை தந்து கொண்டிருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றியப்பா. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. எந்த விதத்திலும் மனம் சோர்ந்து விடாமல் மனம் தளர்ந்து விடாமல் நாங்கள் சோர்ந்து விடும் பொழுது ஆண்டவரை உம்மிடம் உறவாட வேண்டும். ஜெபத்தின் மூலமாக உறவாடி சாத்தானை வெளியே போ என்று சொல்லும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படுகின்றதப்பா. அந்த விதத்திலே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆவியின் கனிகளில் வளருகின்ற பிள்ளைகளாக, மனம் திரும்புதல் கனிகளில் வளர்கின்ற பிள்ளைகளாக, ஆத்மாக்களை பிடிக்கின்ற விதத்திலே எங்களை வளரும் பிள்ளைகளாக வழிநடத்தி கொண்டு கோடான கோடி நன்றியப்பா. இதோ எங்களுடைய இலக்கை எல்லாம் ஆண்டவரை உமது நித்திய ஜீவனை அடைவதுதான் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் ஓடுகின்ற பிள்ளைகளாக இதோ ஆண்டவரே இதோ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை வளர்த்து கொண்டேன் என்று உற்சாகத்தோடு தொடர்ந்து உமது பிள்ளையாக வரக்கூடிய பாக்கியத்தை இனிவரும் நாட்களின் தாங்கப்பா. இதோ காலம் நிறைவேறிட்டு பரலோக ராஜ்யம் சமீபமாயிட்டு சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த உறுதியோடு தொடர்ந்து வசனங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்டு ஆராய்ந்து அதன்படி நடக்கின்ற பிள்ளைகளாக, கற்பனைகளை படி நடக்கின்ற பிள்ளைகளாக மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்திலும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். பிரைஸ் ஆர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுவது எனக்கு சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். ப்ரேயர் பண்ணுவது எனக்கு கால் வலி கம்மியாக brother. கால் சரி. வலி brother, நரம்பு வலி இல்லையா? சரி பிரதர். கால் வலிக்குதா பிரதர்? ஆமா brother, இது ஸ்பைன்ல கொஞ்சம் நோய் இருக்குது. கால் நரம்பு ரொம்ப இழுக்குது brother, ரொம்ப இழுத்து நோவுது brother. வீக்காவே இருக்குது, அது கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஆனா இந்த நரம்பு கொஞ்சம் நிக்கிறது ஜாஸ்தி இருக்குது இன்னைக்கு. போன வாரம் ஜெபம் பண்ணமே குறைஞ்சிருக்கா? எப்படி இருக்கு பிரதர்? நல்லா இருக்கு brother, கம்மியாயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சோண்டு ஜாஸ்தியா இருக்கு. சரி பிரதர், ஓகே. விசுவாசமா இருங்க. இயேசுவே சரி ஆண்டவரே, இந்த நேரத்துல கொஞ்சம் ஜெரால்டுக்காக சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. ஒரே சபையாக கூடுகிறோம் அப்பா. உங்க மேல நாங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இந்த நேரத்துல சபையாய் சேர்ந்து நாங்கள் வருகிறோம். நாங்கள் வியாதியோட வாழக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு சித்தம் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனாலும் கூட இந்த பிசாசோட தந்திரங்களுக்கு இடம் கொடுத்த ஆண்டவரே, நாங்கள் பலவீனமான பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனாலும் கூட எங்கள் பலவீனத்திலே உங்கள் பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் ஏசப்பா. இந்த நேரத்துல சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். இதோ சர்ப்பத்தையும் தேளையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன்னு சொன்னீங்களேப்பா. அந்த அதிகாரத்தோடு நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. சபையாய் ஒருமனப்பட்டு அந்த எங்களை கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல பிசாசும் நாமத்துக்கு நடுங்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்துல எங்க எல்லாருக்கும் ஒருமனதோடு விசுவாசத்தை கொடுங்க ஏசப்பா. சகோதரன் ஜெரால்டுக்கு அவருடைய ஸ்பைன்ல வலியை கொடுத்து அவர் அந்த நரம்பை வீக்க வைக்கிற அசுத்தாவிய சாத்தானே, அவர் உடம்புல பலவீனமாக உட்கார்ந்து இருக்கிற வலு சர்ப்பமே அவர் உடலை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். அவர் உடம்புல இனிமே அதிகாரம் கிடையாது. ஏசப்பா பாடியை ரீஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேலையும் எங்களை வஞ்சித்து எங்களை ஏமாத்துவதற்கு இடம் இல்லை. சகோதரனுக்கு விசுவாசத்தை குலைக்கிற அசுத்தாவிய சாத்தானே அவரை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். சகோதரன் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சகோதரன் ஜெரால்டுக்கு பலவீனங்களை உண்டாக்குகிற எல்லா பலவீனத்தின் அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். அவரை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். அப்ப நீங்க சொன்னது போல 1 பேதுரு 2:24 படியாக இயேசுவின் தழும்புகளால சகோதரன் ஜெரால்டு சுகமானார்ன்றதை எங்களை விசுவாச அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவன் பிதாவே. ஆமென். அங்கிள், நான் ரயான் பேசுறேன், பாப்பரெட்டிப்பட்டியில இருந்து. சொல்லுப்பா. நான் பாப்பரெட்டிப்பட்டியில இருந்து ரயான் பேசுறேன். எனக்கு அன்னையில இருந்து லூஸ் மோஷனா இருக்குது, அது சரியே ஆக மாட்டேங்குது. எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்றீங்களா? அப்படியா? லூஸ் மோஷனா? எத்தனை நாளா இருக்கு? 3 நாளா இருக்கு. 3 நாளா இருக்கா? சரி சரி, நம்ம ஜெபம் பண்ணலாம். இப்போ ஏசப்பா சுகத்தை கொடுப்பாரு. சரியா? நான் விசுவாசிக்கணும். ஓகே,
ஏசு மேல முழுமை விசுவாசம் வை. ஏசப்பால கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா உனக்கு லூஸ் மோஷன் ஸ்டாப் ஆயிடும். இனிமே வர சரி நார்மல் ஆயிடும் உனக்கு. ஓகேவா? ஓகே அங்கிள். ஜெபம் பண்ணலாம். ஓகே. இயேசுவே ஆண்டவரே, இந்த நேரத்துல ரயனுக்காக உன் சமூகத்துக்கு வருகிறேன் ஆண்டவரே. அப்பா, பிள்ளை வந்து ஆண்டவரே உமக்கு வாஞ்சி உள்ள ஒரு மகனாக நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. வசனத்துக்கு வந்து அன்பு செலுத்துகிற மகனாக நீர் வந்து அவரை வந்து வளர்த்து கொண்டு வர கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர் பெற்றோர்களையும் கையில ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த பெற்றோர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாங்க அப்பா, இந்த நேரத்தில் அவரை நீங்க மன்னிக்க வேண்டுமா தயவாய் ஆண்டவரே சமூகத்துக்கு வருகிறோம் அப்பா. ரயனை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அந்த பிள்ளை வந்து ஆண்டவரே சோர்ந்து போகாமல் ஆண்டவரே பலன் பெறுவதற்கு அப்பா நீர் கிருபையை பாராட்டுங்க. அதுக்கு தடையா இருக்கிற அந்த அந்தகார சக்திகளை ஆண்டவரே நாங்கள் கடிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே அதை அவனை விட்டு வெளியே போகுது. எந்த ஒரு டவுட் எங்களுக்கு இல்லை ஏசப்பா. அவனுக்கு வந்து ரயனுக்கு லூஸ் மோஷனை உண்டாக்கி மகனை பலவீனப்படுத்துகிற பலவீனத்தின் அசுத்தாவியை சாத்தானே ரயனை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், ரயனுக்கு பலவீனத்தை உண்டாக்கி அவனுக்கு லூஸ் மோஷனை கொடுத்து அவனுக்கு வந்து டயர்டாக்குற அசுத்தாவி டீஹைட்ரேட் பண்ற வலு சர்ப்பமே அவனை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல நான் கட்டளையிடுறேன். உனக்கு அங்கே அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்துல நீ கீழ்ப்படிஞ்சு ஆகணும். இனிமேலையும் அந்த குடும்பத்தாரை வஞ்சித்து அவனை வந்து பலவீனப்படுத்துகிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்துல பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன். அவனுடைய வயிற்றையும் இன்டெஸ்டைன்ஸையும் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். அந்த வயிறும் இன்டெஸ்டைன்ஸும் இப்பவே நார்மலா ஃபங்க்ஷன் ஆனும் சொல்லி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். I command Ryan's body to be healed right now in Jesus name. 1 பேதுரு 2:24 படியாக இயேசுவின் தழும்புகளால ரயன் சுகமானான்றதை நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. இந்த சுகத்தை பிள்ளைக்கு தந்ததற்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமையும் மாற்றியும் ஆண்டவராக இயேசுவுக்கு உரியது. ஜெபங்களை எங்கள் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ரயன், உனக்கு உடம்பு சரியா போச்சு. சரி, விசுவாசத்தோட இரு. தேங்க்யூ அங்கிள். இப்ப God bless you. Praise the Lord, brothers and sisters. Good night.